அவங்க நினைக்கிறாங்க, இவங்க நினைக்கிறாங்க. நினைக்கிறத பற்றி பேசக்கூடாது, எழுதுனதை பற்றி பேச வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று வார்த்தையை கொண்டு போய் ஜனங்கள் மத்தியில் திணிக்கிறத காட்டிலும் தேவன் என்ன விரும்புகிறார் என்ற வார்த்தையை கொண்டு போய் ஜனங்களிடத்தில் சேர்க்க வேண்டியதுதான் ஒரு ஊழியக்காரனோட வேலை. சில நேரத்தில் கடினமாக இருக்கும், அது சில நேரத்தில் ஆறுதலாக இருக்கும், அது சில நேரத்தில் என்ன செய்யும், வழிநடத்தலாக இருக்கும். உங்களுக்கு தெரியாது, நீ கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கிற காரியத்தை அவர் செய்ய ஆரம்பிப்பார். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கூட்டமா போறனால இது பரிசுத்த கூட்டம் என்று நம்பிடாம, இந்த கூட்டம் அடையாளத்துக்கும் அதிசயங்களுக்காக அற்புதங்களுக்காக மட்டும்தான் வருகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல ஏதோ 10 பேர் 15 பேர் 20 பேர் இருப்பானுங்க. அவனுங்க உண்மையா எவன் எப்படி வந்தா என்ன, நான் ஆண்டவரை நம்புகிறேன் அப்படின்னு வரவன் இருப்பான். அவங்களுக்காக அந்த அற்புதம் நடக்கும், அவங்களுக்காக அந்த இடத்துல எழுப்புதல் நடக்கும். ஏன்னா அந்த கூட்டத்தில் ஒருத்தர் உண்மையா இருக்கிறானே, அவனோட விசுவாசம் கெடுதல் ஆகிடக்கூடாதுல, ஏமாற்றம் அடைந்து கூடாதுல. அவன் நம்பி வந்தால, இன்னைக்கு நான் போறேன், என் இயேசு ஆண்டவர் என்னை சுகப்படுத்தும், அவன் நம்பி வந்தால, அந்த நம்பிக்கையை கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார்.